உங்கள் விஜய். என்ன நடந்தாலும் சரி, என் மேல ஆன இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த உலகமே என்னை எதிர்த்து நின்னாலும் சரி, என் மருமகனும் என் மகளும் என்னை எதிர்த்து நிற்க மாட்டாங்கன்னு நான் மலை போல நம்பியிருக்கேன். நீ என் நம்பிக்கையை காப்பாத்துவியா? சொல்லு மருமகனே, என் நம்பிக்கையை நீ காப்பாத்துவிய இல்ல? இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுப்பியா? கவலைப்படாதீங்க மாமா. மணமேடைக்கு வர மீனாட்சி கழுத்தில் தாலி கயிறோட தான் கீழே இறங்குவான். அதுக்கு நான் வாக்கு தரேன். எனக்கு சத்தியம் பண்ணு. சத்தியம் மாமா. என்னை மன்னிச்சிருங்க மாமா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் மீனாட்சியும் நீங்கள் மலை போல வச்சிருக்கிற நம்பிக்கையை தூள் தூளாக்க போகிறோம். மீனாட்சி தாலி கயிறோட தான் கீழே இறங்குவான்னு சத்தியம் பண்ணேனே தவிர அந்த தாலியை நான் கட்டுவேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணலை. என்னை மன்னிச்சிருங்க மாமா. ஏன் மீனாட்சி, இந்த கடிகார முள்ளிக்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓடாதீங்கன்னு சொன்னா கேட்காதுல? எனக்கு நேரம் நெருங்க நெருங்க நெஞ்சு அடைக்குது மீனாட்சி. உனக்கே எப்படி இருக்குன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருடி. அவன் வாங்கி கொடுத்த புடவையும் நெருப்புல எரிஞ்சு போச்சு. இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு சாதகமா இல்லடி. மைனா, ரொம்ப பயமா இருக்குடி. இந்த லெட்டர் படிச்சாலும் தைரியம் வர மாட்டேங்குதுடி. என் நம்பிக்கை அப்படியே குறைஞ்சுக்கிட்டே வருது. இல்லடி, சரவண ஏதோ சாதாரண சிக்கல்ல இல்ல, ஏதோ பெரிய பிரச்சனையில தான் இருக்கான். அதனாலதான் அவன் போனு, தாத்தா போன்னு எல்லார் போனுமே ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. மீனாட்சி, அப்படிலாம் இருக்காதுல்ல. நீ ஏன் ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காத? இல்லடி, அப்படிதான். இல்லனா இந்த மாதிரி ஒரு முக்கியமான சூழ்நிலையில அவங்க தலைமறைவா இருக்க வேண்டிய காரணம் என்னடி? அவன் ஏதோ பெரிய பிரச்சனையில சிக்கி இருக்கான். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. மைனா, எனக்கு சரவணன் கூட இன்னைக்கு கல்யாணம் நடக்கணுங்கிற ஆசையே போயிடுச்சு. அட்லீஸ்ட் இந்த கல்யாணம் நின்னாலே எனக்கு போதும். எனக்கும் அப்படிதான் மீனாட்சி தோணுது. இப்போதைக்கு இந்த கல்யாணம் நின்னா மட்டும் போதும். என்னாச்சுமா? ஒண்ணும் இல்ல மீனாட்சி. யார் உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க? அது மண்டபத்துல வேலை பாக்குறவங்க பணம் கேட்டாங்க. ஆமா, நீ என்ன இந்த புடவையில இருக்க? முகூர்த்த புடவை எங்க? என்னடி சொல்லு. சரவணன் வாங்கி கொடுத்த புடவை நெருப்புல பட்டுடுச்சு. ஏண்டி என் தலைமையில இப்படி இடி மேல இடியா இறக்குறீங்க? இடி மேல இடியா? என்னம்மா சொல்ற? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, சரவணனை காணோம், போன் ஆஃப், இப்ப புடவையும் எரிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க. அதான் அப்படி சொன்னேன். அம்மா, அருணாச்சல மாமா கிட்ட கேட்டு பாக்குறியா? அவர் கண்டிப்பா என்ன பிரச்சனை, என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நான் கேட்டுட்டேன் மீனாட்சி. என்ன சொன்னாரு? அவருக்கு கூட தெரியலன்னு சொல்லிட்டாரு.
3 பேருக்குமே என்னாச்சுன்னு யாருக்குமே தெரியல மீனாட்சி. ஒருவேளை இங்க வர்றதுக்காகத்தான் வேற எங்கேயோ போய் ரகசியமா தங்கியிருக்காங்களோ என்னவோ. வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கையை இழக்காதடி, கண்டிப்பா வந்துருவாங்க. ஆமா மீனாட்சி, இவ்வளவு நேரம் நம்பணும்ல. கடவுள் மேல பாரத்தை போட்டு இப்பயும் நம்புவோம். வேற வழி இல்ல மீனாட்சி. அழுதுட்டு இருக்காம சீக்கிரமா ரெடி ஆகு. இப்ப கூப்பிட்டுருவாங்க. கூட்டிட்டு வந்துரு. சரிங்கம்மா. ஏய், ரெடினா வர சொன்னாங்க வேட்டையா. போலானே, என்ன அவசரம்? இன்னும் நேரம் இருக்குல்ல. நானா தாலி கட்ட போறேன். கடைசியா போனா போதும், அதான் நல்லது. ஏய் வேட்டையா, ஒருவேளை சரவணன் வரலனா? வருவாருண்ணே. அது எப்படி வராம போயிடுவாரு? அவர் என்ன மீனாட்சியை ஏமாத்தவ காதலிச்சாரு? உலகத்துல எங்க இருந்தாலும் கண்டிப்பா வருவார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார், பொண்ணு மாப்பிள்ளையும் துணியை மாத்தி இருந்தா சீக்கிரம் வர சொல்லுங்க. பசுபதி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாங்க. இந்த வர சொல்றேன். சௌந்தர்யா, சௌந்தர்யா, சௌந்தர்யா. என்ன எல்லாரும் வாசலை பார்த்தது மாதிரி இருக்கீங்க? யாராவது முக்கியமான ஆளு வராம இருக்காங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அப்புறம் எதுக்காக எல்லாரும் வாசலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது மழை பெய்யற மாதிரி இருக்குங்க, அதான். சரி, மீனாட்சி ரெடி ஆயிடுச்சுன்னா மணமேடைக்கு கூட்டிட்டு வாங்க. முகூர்த்தத்துக்கு நேரமாகுது. சரிங்க. அம்மா, நீயும் சுதாவும் மணமேடைக்கு வாங்க. பரவாயில்லையா, நான் இங்கே இருக்கேன். ஆக வேண்டிய வேலையை பாருயா. சுதா, நீயாச்சும் வாமா. நானும் இங்கே இருக்கேன், பரவாயில்ல. சாமி, நாழி ஆயிட்டே இருக்கு, மாப்பிள்ளைய வர சொல்லுங்க. பசுபதி, வேட்டையனை வர சொல்லுப்பா. வரமாடா, எப்படி உட்காருங்க.
சொல்ற மந்திரத்தை அப்படியே திருப்பி சொல்லுங்க. பத்திர துண்ட நான் பொண்ணை வர சொல்லுங்க. சௌந்தர்யா, மீனாட்சியை கூட்டிட்டு வாமா. மீனாட்சி மணமேடை கூப்பிடுறாங்க, வா. ஏய், என்னடி கையில லெட்டரு? சரவணன் கொடுத்தது. சரி வா போலாம். அம்மா, டைம் ஆச்சு மீனாட்சி, எழுந்துரு. அதை எடுத்து கொடுமைனா. இந்த பொடி பொடி பிளா எழுந்துரு மீனாட்சி, வா. ஓ, சரவணனுக்கு வெயிட்டிங்கா? அவன் எங்க இருந்து வர போறான்? அது என்னமா பேப்பரு? அப்பா, ஸ்லோகம் எழுதுனதுப்பா. அதான் பக்கத்துலயே இருக்கட்டும்னு. சரிம்மா, சரிம்மா. சரவணன் வந்துருவார்ல. ரெண்டு பேரும் மாங்கல்யத்தை தொட்டு கும்பிடுங்க. என்ன சாமி? ரெண்டு பேரும் தாலியை தொட்டு கும்பிடுங்கன்னு சொன்னேன். இந்தாங்க, தாலி எல்லார்கிட்டயும் காட்டி ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. டக்ளஸ் அண்ணா, சொல்லியா? மண்டபத்தில் இருக்கிற எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. எல்லார்கிட்டையும் காட்டி பொறுமையா வாங்கிட்டு வரணும். புரியுதா? புரியுது புரியுது. நீ கவலைப்படாத.
டேய் டக்ளஸ் போதும் கொண்டு வாப்பா. வா. அண்ணா என்ன இருக்குண்ணே மாமா, 2 பக்கமும் கடைசி ரூபா வரைக்கும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரட்டும் மாமா. ஆட இதெல்லாம் சும்மா சாஸ்திரத்துக்கு தாப்பா. இருக்கட்டும் மாமா, எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, வாங்கிட்டு வரட்டும். உனக்கு எல்லாத்துலயும் விளையாட்டு தாயா. சரி எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு வாயா. போ, போ, போ. அண்ணே, இந்த மண்டபத்து வெளியில வாட்ச்மேன் இருக்கார்ல, அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா? யோ போதும்யா, நீ விட்டா ரொம்ப தான் போவ. எதுல விளையாடுறதுன்னு விவசாயம் இல்ல. டக்ளஸ் குடுப்பா, லேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தொட்டுங்க. ஏ பாட்டி, கல்யாணத்தை நிப்பாட்டுங்கடான்னு சொல்ல. ஐயோ சொல்ல மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? எம்மா, என்ன பெத்த தெய்வமே, நீயாவது கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லுமா. ஐயோ எங்க அம்மா தேமேன்னு உக்காந்துருக்கே. யோ நெட்ட போலீஸ், நீயாவது துப்பாக்கி எடுத்து மேல சுட்டு கல்யாணத்தை நிறுத்த சொல்லியா? உன் முகத்துல ஒரு ரியாக்ஷனையும் காணும். அட பாவிகளா, யாராவது கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லுங்கடா, உங்களுக்கு புண்ணியமா போகும். திருமாங்கல்யத்தை பூட்டிடலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். திருமாங்கல்யத்தை பூட்டிடலாமா? ஐயரே, முக்கியமான மந்திரம் எல்லாத்தையுமே சொன்னீரா? இல்ல, நாழி ஆயிடுத்தேன்னு பாதி மந்திரத்தை விட்டுட்ட. ஐயோ அதெல்லாம் முடியாது ஐயரே, முழுசா சொல்லுங்க. இல்ல, தாலி கட்ட இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, அதான். ஐயரே, தாலி கட்டுறதுக்கு 1 நிமிஷம் போதும், நீங்க முழுசா மந்திரம் சொல்லுங்க. அட சும்மா இரு மருமகனே. ஐயரே, நீங்க மந்திரம் சொன்ன வரைக்கும் போதும், தாலி எடுத்து கொடுங்க. மாமா, மந்திரம்ன்றது தாலியை கட்டியா மருமகனே.
கௌரி பிரஜோ மருமகனே தாலியை வாங்கியா. வாங்கிங்க. தாலியை கட்டியா மருமகனே. கௌரி